வணக்கம் நண்பர்களே. வெயிலுக்கு பின் அமைதின்னு சொல்றது மாதிரி நல்ல மழை பெஞ்சு ஒரு சூப்பரான கிளைமேட்ல இருக்கிறேன். ஒரு மாசம் நல்ல வெயில்ல வெந்து தெரிந்தது காடு மாதிரி தான் உட்காந்துருந்தேன். அண்ட் இப்போ வந்து செம்ம ஜாலியான ஒரு மூட் இருந்துக்கும் போது ஒரு சிந்தனை வந்துச்சு. தூக்குதா கபால் என்று என் மண்டையில் உதித்தது இந்த சிந்தனை. ஜாக்கி சான் சீரீஸை நம்ம பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் சீரீஸ் மட்டும் கிடையாது, நிறைய கார்ட்டூன் சீரீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். என்னையுமே நம்ம அதோட சூப்பர் ஹீரோஸையும் சூப்பர் பவர்ஸையும் பற்றி தான் பேசியிருக்குமே தவிர அதில் படைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எவ்வளோ அழகா இருந்திருக்கு, அதுல எவ்வளவு கதாபாத்திரங்கள் நம்மளுக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம மேக்சிமமே கண்டுக்கிறது இல்லை. சோ அந்த கேரக்டர்ஸை பத்தி நம்ம பேசினா என்ன அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள கொஞ்சம் ஓடிட்டே இருந்து. ஸோ அப்படி தாட்ஸ் இருக்கக்கூடியது நம்மளே எக்ஸ்பிரஸ் பண்ணா என்ன அப்படிங்கிறதுமே எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக முதல்ல நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார்ட்டூனான ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். இந்த சீரீஸை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து டயர் லிஸ்ட் போட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து வில்லன்ஸை பத்தி டயர் லிஸ்ட் போட்டிருக்கலாம், ஹீரோஸை பத்தி டயர் லிஸ்ட் போட்டிருக்கலாம், கல்லை பத்தி டயர் லிஸ்ட் போட்டிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்களை பத்தி டயர் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. பட் கேரக்டரை வச்சு நம்ம தான் என்டையர் யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் டயர் லிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சீரீஸை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இருக்கு. சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை மாதிரி நிறைய பேருக்கும் ரிலேட்டபிளா இருக்கும். இந்த டயர் லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மோஸ்டாவே கணிச்சிருப்பீங்க. நம்ம ரெண்டு பேர் வேவ் லென்த்தும் ஒன்னா இருக்கும்போது பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கும்ல, அதனால கூட இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். So let's get into the tier list. நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. என்னடா இவன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு கேமரா ஆங்கிள் இருந்தான், இப்போ வேற கேமரா ஆங்கிள் இருக்கான் அப்படி சொல்ல நினைக்காதீங்க. அங்க ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே கால் வந்து ஒரு பயப்புல, மற்ற நேரம்லாம் காலை அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான வீடியோ எடுக்கும் போது தான் கால் அடிச்சு சாவடிப்பானு. நம்ம வர கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதனால தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கேமரா ஆங்கிள் கூட சேஞ்ச் ஆகி போச்சு. இப்போ நம்மளோட டயர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி வச்சிருக்கேன். சூப்பர்ல தரம், ஓகே ஓகே, யாரா நீ, காண்டாகுதுடா அப்படிங்கிறது மாதிரி ஒரு 5 கேட்டகரி வச்சிருக்கோம். பட் நான் தலைகீழ வச்சுட்டேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கலர் வைஸா பார்த்தீங்கன்னா காண்டாகுதுடா தானே ரெட் கலர்ல இருக்கணும். தலைகீழ வச்சுட்டேன். பரவாயில்ல, கலரை வச்சு எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. கலரை வச்சு ஏதாவது நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ரேசிஸ்ட் ஆயிடுவீங்க. கலரை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ணாண்டா, நம்ம வந்து ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறோம். சோப்பு கலர் தான் வந்து இந்த தடவை நம்மளுக்கு வந்து பெஸ்ட் கலர், பச்சை கலர் வந்து ஒஸ்ட் கலர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோ பொறுத்தவரை. அண்ட் இந்த கேட்டகரியில் வந்து ஒரு 16 கேரக்டர்ஸ் எடுத்திருக்கேன். பை த வே இதில் வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் மேஜிக் வச்சு தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி சூப்பர் பவர்ஸுங்கிறவங்களை நான் லிஸ்ட் பண்ணலை. ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியவங்கள, சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியவங்களை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி ஜாக்கி சான் சீரீஸில் அவங்க இல்லாமல் ஒன்றும் நகராது. ஸோ லிஸ்ட்டோட தொடக்கத்தில் நம்மக்கிட்ட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காத்தாவராயன் இருக்காப்புல. காத்தாவராயன் கேரக்டரை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் வில்லன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட் வில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 தடவை தான் சீரீஸ்ல அப்பியர் ஆயிருக்கும். அண்ட் இதோட வந்து பவரை வந்து வெளிக்காணிச்சு அப்படிலாம் பண்ண மாட்டான். இவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் உள்ளவன். அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி காசு பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருப்பான். அதாவது ஏதாவது ஸ்மக்லிங் பண்ணி அந்த மாதிரி காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கேரக்டர் வைஸாக அந்தளவுக்கு பெஸ்ட்டான கேரக்டராக எனக்கு தெரிய மாட்டான். ஸோ வந்து யாரா நீ அப்படிங்கிறது மாதிரி தான் போடணும். காண்டாகுதுடான்லாம் இவனை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காண்டாகிறது மாதிரியான விஷயங்கள் இவன் சீரீஸில் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இவனால தான் ஜேடியுமே உருவாகும். ஸோ வந்து கேரக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா இவனை காண்டாகுதுடால போட முடியாது. அடுத்ததான் நம்ம வந்து மாயாவி வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து மாயாவி வந்து ஒரு நல்ல மீண்டும் ஒரு நல்ல ஒரு எதிராளி. யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாக்கிக்கு கிடையாது, அங்கிளுக்கு தான். அங்கிளோட ஃபுல் பொட்டன்ஷியல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத காணிக்கிறதுக்கு மாயாவிங்கிற ஒரு வில்லனை வந்து சூப்பராக வந்து ஸ்டோரியில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவனோட கேரக்டர் வைஸாகவும் வந்து அவன் வந்து எப்படி இருப்பான்னா, மற்றவங்க என்ன சொன்னாலும் வந்து அதை கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வான். ஆனால் வந்து சில நேரங்களில் அது கரெக்டாகவே முடிஞ்சிடும், சில நேரங்களில் கரெக்டாக முடிஞ்சாலும் பல நேரங்களில் தப்பாக முடியும். அதான் இந்த மாயாவியோட ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். ராசப்பா சங்கர், ராஜேஷ் இவங்களோட 3 பேரோட பேரையுமே மாற்றிருப்பான். சுப்புனி ஜப்புனி மங்குனின்னு சொல்லிட்டு 3 பேரோட பேரை மாற்றினாலுமே அடிக்கடி 3 பேருமே சொல்லுவாங்க எங்களோட பேர் இது கிடையாது, இது கிடையாது, நீங்கள் ஒரிஜினல் பேரை வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மனசில் நினைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ வந்து கண்டிப்பாக தரமுக்கு வந்து ஒரு சூட்டான கேரக்டர்னு சொல்லி நினைக்கிறேன். மந்திரவாதி ஒரு பர்ஃபெக்டான வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பார்க்க போகிறது கேப்டன் பிளாக்.
கேப்டன் பிளாக் வந்து ஒரு ஆஃபீஸர்னு சொல்லலாம். கூடவே வந்து ஆஃபீஸர் கேரக்டர் கூடவே நம்மளோட ஜாக்கியோட ஃப்ரெண்டாகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. ஆக்சுவலாக அவன் ஜாக்கியோட ஃப்ரெண்டாக இருந்ததுனால தான் மந்திரக்கல்லை பற்றி டைரெக்டாக விசாரித்து செக்ஷன் 13 பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சீரீஸே தொடங்கியிருக்கும். அவனோட கேரக்டர் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் சீரீஸில். பட் கேரக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சத்தியமாக சொன்னீங்கன்னா அவனோட போஸ்டிங் வேறு லெவலில் இருக்கும், அவன் கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஜாக்கியை தாண்டியே தான் இருந்திருக்குமே தவிர அவன்கிட்ட வந்து கமெண்ட்லாம் கொடுக்கலாம். இந்த கமெண்ட்டு கொடுத்து அந்த கமெண்ட்டை கொடுத்து அப்படிலாம் கமெண்ட் கொடுத்துருப்பாப்புல. ஆனால் வந்து அவன் கேரக்டர் ரொம்பவே டாப் நாச்சாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. வாங்க 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 வாங்க, நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஜாக்கி வந்து இவனுக்காண்டி எஃபோர்ட் போட்ட மாதிரி ஒரு எபிசோட் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இவன் வந்து காமெடிக்காக தான் 2-3 இடங்களில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பான். ஆஃபீஸருங்கிற இவன் ஸ்டேஜ் வச்சுட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அதுக்குன்னு நீ யாரோ காண்டாகுதுடா அப்படிங்கிறது மாதிரிலாம் போடக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக ஓகே கேரக்டருக்கு வந்து சூஸபிளான ஒரு ஆள்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அடுத்தல ராஜேஷ் வந்து ஒரு பக்காவான ஒரு சைட் கிக் கேரக்டர்னு சொல்லலாம். சைட் கிக் வில்லன், சைட் கிக் கேரக்டர் கிடையாது, அவன் சைட் கிக் வில்லன் சைட் கிக்காக இருந்துட்டு எவ்வளோ காமெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். 3 பேர் கேங்லேயே வந்து ராஜேஷ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புவர் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எப்பவுமே சுவாகாக தான் இருப்பான். டயலாக்லாம் பேசணும்னு நினைக்க மாட்டான். ஒரு மலுமட்டி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அது ஆக்சுவலாக அவன் மலுமட்டி தான். ஆனால் வந்து அப்படி ஃபீல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டியே மேக்ஸிமம் அவன் பேசியிருக்கவே மாட்டான் சீரீஸில். ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்தவரை அவன் வந்து ஒரு ஓகே கேரக்டருக்கு வந்து சூட்டபிளான ஆள்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அடுத்தல ஜூலிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன், இவன் தான் எனக்கு தெரிஞ்சு சீரீஸில் வந்து ஜூலி வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கான். நம்ம கூட அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு மெயின் காரணமா யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொடி பயவுல தான் இருப்பான். ஸ்கூல்லலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் வந்து அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனா வந்து என்ன சொல்லுவானா, சம்மர் ஹாலிடேஸ் வந்தோடனே எங்க அப்பா ஆஸ்திரேலியா போனாரு, அமெரிக்கா போனாரு, அதை பார்த்தாரு இதை பார்த்தாருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் தான் இவன் இப்படி சொல்ல போக ஜூலிக்கு வந்து லைட்டா ட்ரிகர் ஆகும். அவன் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பா. இவன் பார்க்காத விஷயங்கள், யாருமே பார்க்காத விஷயங்களை பார்த்துருப்பா. சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஸோ வந்து ரொம்ப எரிச்சல் பிடிச்ச கேரக்டராக வருவான். கண்டிப்பாக காண்டாகுதாக்கு இவன் ஒரு பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லலாம். வந்த சீன்னாலே எரிச்சலாக இருக்கும், அவனை அடி மூஞ்ச உட அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணும். Say, can you do me a favor? You see that fire extinguisher there? அடுத்ததா லிஸ்ட்ல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வான் இருக்காப்ல. டோரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டரா இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சீரீஸ்ல இவன் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜே டீம்ல இவனுக்குன்னு ஒரு சில எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் இவனோட பங்களிப்பு வந்து இவனோட ஸ்டார்டிங் எபிசோடு வந்து வெரி வெல் ரிட்டனாக இருக்கும். எண்டிங்கில் வந்து அந்த எபிசோடோட எண்டிங்கில் என்னதான் கல் இல்லைனாலும் இவன் தான் ஹீரோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருப்பான். சில சீன்ஸ் மட்டும் அந்தளவுக்கு ப்ளசண்டாக இருந்திருக்க மாட்டான். ஜே டீமில் மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து ரொம்ப ஷைனாக இருந்திருக்க மாட்டான்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இவன் தரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள், சூப்பரில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட கேரக்டர் அந்தளவுக்கு பேசப்படல அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற கேரக்டர் வந்து சங்கர் வந்து ஒன் ஆஃப் த சைட் கிக்கில் ப்ரோன்னு சொல்லலாம். ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரிஸை பொறுத்தவரை சைட் கிக் வில்லன்ஸில் ப்ரோ வில்லன் சொல்லலாம். என்டையர் சீரீஸ்லேயுமே அவன் காணிக்கப்பட்டிருப்பான். சில நேரங்களில் வந்து வராமல் இருந்திருக்கலாம், அந்த நேரங்களில் வந்து சைடு எபிசோட்ஸாக இருந்திருக்கும். மற்றபடி மெயின் எபிசோட்ஸ் எல்லா எபிசோட்லேயுமே சங்கர் இருந்திருப்பான். அண்ட் சங்கருக்கு யூஸ் பண்ணியிருக்க டயலாகும் சரி, அதுக்கு கொடுத்துருக்க டப்பிங்கும் சரி, சீரீஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வந்து ஒரு மாஸ்க் வந்து ஒட்டிக்கும், அதாவது அந்த மாஸ்க் எபிசோடில் அந்த டைமில் அவன் கொடுக்குற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சு செத்துரும் சொல்லலாம். சுப்புனி சப்புனி மங்குடி, நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ், ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். ஸோ கண்டிப்பாக சூப்பரில் கேரக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டர் வந்து சூப்பரில் அப்படின்னு தான் என்னால் சொல்ல தோணுது. அடுத்த கேரக்டர் வந்து ஆக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சைட்கிக் வில்லன் சொல்லலாம். பீமா வந்து டார்க்கன் கூட இருக்கும்போதே அவன் வந்திருப்பான். அண்ட் முதல்ல பீமாவுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. கடைசியில் ஆக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ப்ரையாரிட்டி போயிடும். அண்ட் அவன் போனதுக்கப்புறம் கூட சங்கர், ராசப், ராஜேஷ் 3 பேருமே இருப்பாங்க. கூட வந்து ஆக்கு இருப்பான். வில்லத்தனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆக்கு கேரக்டர் வந்து என்டையர் சீரீஸ்லேயே ஒரு பயங்கரமான வில்லனாக இருந்திருப்பான். மந்திரவாதி கூட அவன் போயிருக்கும்போது கூட
அவனோட கேரக்டர் வந்து ஒரு வில்லத்தனமாக தான் இருந்திருக்கும். பட் வந்து அவனால் வந்து ஒரு துரும்ப கூட அசைச்சிருக்க முடியாது. அதாவது அவன் எவ்வளோ தான் பலசாலியாக இருந்தாலும் சங்கர் பண்ண விஷயத்த கூட சில நேரங்களில் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் வந்து அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவன் ரொம்பவே சூப்பராக திறமையாக வெளிப்படுத்துவான். இதை வந்து அந்த ஷேடோகான் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருக்க முடியும். டைனி ஷேடோகான்ஸை வந்து ரொம்ப பெருசாக எப்படி வளர வைக்கிங்கிறத அவனை யோசித்து சண்டை போடுறதுக்கெலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பான். ஸோ வந்து அவன் கேரக்டர் வைஸாக ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக தரமுக்கு வந்து ஓகே ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் தான். ஓகேன்னுலாம் சொல்ல முடியாது. தரமுக்கு வந்து கரெக்டான ஆள்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹீரோ ஜாக்கி சான் என்டையர் சீரிஸும் வந்திருக்காப்புல. அவனோட கேரக்டர் டிசைன் நல்லா இருந்ததுனால தான் என்டையர் சீரிஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் டைலாக்கும் கூட சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இவனுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஜாக்கி சானுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பர் லெவலில் போகக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஆளுன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம ஜூலியும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் தான். ஜூலி இல்லைனாலும் இந்த சீரீஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஜூலி ஏன் வில்லி அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ண நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். கண்டிப்பாக சூப்பர் லெவலில் தான் வரணும். ஏன்னா வந்து அவ்வளோ மாதிரி ஒரு அவளோட ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுவாளோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டராக தான் வந்து வாழ்ந்திருப்பா. ஆக்சுவலாக ஜாக்கி சான் சீரிஸ் வந்து ரியல் லைஃப் சீரிஸ் கிடையாது. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் சீரிஸ் தான். அதோட வேர்ல்டு வந்து நம்ம ரியல் வேர்ல்டு கிடையாது. ஜூலியோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்க விதம் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர்லெஸ் கேர்ள் எப்படி இருப்பாளோ அப்படி தான் காணிக்கப்பட்டிருப்பா. ஸோ சூப்பர் லக்கு ரொம்பவே தகுதியான ஆள்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்டர் வந்து ஒரு நல்ல வில்லன் தான். ஆனால் வந்து ஒரு சூப்பர் வில்லனா அவனோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. கன்ஃபியூஷனில் தான் இந்த முடிவு எடுக்கிறேன். ஓகேல போடக்கூடிய ஆள் தான் நானே நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீமாவோட அம்மா வந்து எனக்கு பிடிக்கவே செய்யாது அவங்கள அந்த சீரீஸில். ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து நல்லாவே வந்து எழுதப்பட்டிருந்தாலும் அங்கிளுக்கு வந்து நச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக வந்து இவங்க வருவாங்க. பட் வந்து ஆனால் அந்த நச்சு வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சில நேரங்களில் பீமாவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த பர்டிகுலர் எபிசோடில் பீமா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து காணிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது காண்டாகுதுடா, அதுக்கு தான் வந்து டிசர்வான ஆளாக இருக்காங்க. அடுத்த பார்க்க போகிறது கல்லிராணி. கேர்ள் வந்து ஒரு 2 பேர் தான் கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் லிஸ்ட்லயே வந்து ஜாக்கி சானுக்கு பொருத்தமான ஆளுன்னு சொல்லலாம். உதவி நான் எதிர்பார்க்கல, அதனால ஒண்ணும் தர முடியாது. அப்படின்னா நான் தரேன். அண்ட் இவளோட கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஜே டீமில் வந்து இவ வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இவளுக்கு டைலாக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இவளுக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப துண்டாக தெரிகிறது மாதிரியான டைலாக்ஸ் தான் சீரீஸில் இருக்கும். அதுக்குன்னு சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யோசிச்சு பார்க்க முடியலை. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு தரமான கேரக்டராக இவ இருப்பா அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக தரத்தில் அவளை வைக்கலாம். அடுத்ததாக இவன் பேர் மறந்துட்டேனே, பைல்வானுக்கு உதவியாளராக வருவான். சீரீஸில் ரொம்பவே கொஞ்ச நேரம் தான் வருவான். அதனால தான் இவனோட பேரே மறந்து போச்சுன்னு சொல்லலாம். இவனோட பேரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பேர் மறந்தாலும் எபிசோட்ஸ் மறக்கல. ஜே டீம் எந்தெந்த எபிசோட்ஸ்லாம் வராங்களோ அந்த எபிசோட்ஸில் வருவான். ஆனால் ஜே டீம் வந்து ஒரு சில எபிசோட்ஸ் கூட வரமாட்டான். காரணம் என்ன, ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படிங்கிறது மாதிரி பைல்வான் சொல்லுவாப்ல. அதில் ஜாக்கி சான் திரும்பி நம்ம ஜூலியை பார்ப்பாப்ல, பாக்குறானே நீ தான் ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிறது. அது நம்மளே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் அந்த சீரீஸை பார்க்கும்போது. அண்ட் இந்த பையன் வந்து ரொம்பவே சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே கூட அந்த அளவுக்கு இல்லை. இவன் வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பான். ஸோ கண்டிப்பாக யார் ராணி அதுக்கு தான் ஒரு டிசர்வான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தல பார்த்தீங்கன்னா ராசப்பா வந்து ரொம்பவே வந்து சைல்டிஷான கேரக்டருங்க. சங்கர் வந்து எலியா மாறிடுவாப்புல ஒரு எபிசோடில். அவனை வந்து அவ்வளோ க்யூட்டாக வச்சு அவனை ஹேண்டில் பண்ணுவான். அவன் ஆள் பார்க்க தான் வந்து ஒரு மாதிரி தடிமாடுமாக இருப்பான். ஆனால் வந்து அவன் ரொம்பவே க்யூட்டாக இருப்பான். அண்டு ரொம்பவே மலுமட்டி மாதிரி ஆக்ட் பண்ணுவான். அந்த ஆக்ட் பண்ணுற விதம் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு செம்ம எங்கேஜிங்காக இருக்கும் சீரீஸில். ஹலோ ஜாக்கி, உனக்கு என்ன வேணும்? யானைக்கு மூக்கு வேத்துருச்சுன்னா அது எப்படி துடைக்கணும் சொல்லு. ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பரில் கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரில் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணும். அடுத்ததாக பீமா. ஆக்சுவலாக பீமா வந்து தரமான கேரக்டரா சூப்பரான கேரக்டரா அப்படிங்கிறது என்னால் சூஸ் பண்ணவே முடியலை. பட் வந்து ஒரு எல்லாம் தெரிஞ்ச பையன் மனசுக்குள்ளே வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பான்ல, அதுதான் பீமாவோட கேரக்டர். அவனுக்கு வந்து நல்லாவே மந்திரம் பண்ண தெரியும். மீன்வைல் இதுக்கு வெங்காயமும் ஜிஞ்சரும் தேவை. கரெக்ட். ஆனா அதை வச்சு ஜிஞ்சர் சிக்கன் தான் நீ செய்ய முடியும்.
அதுவும் இல்லாமல் நல்லா ஃபைட் பண்ணுவான். ஆனால் வந்து ஒரு கெட்ட கும்பலில் போய் சேருவான். அவங்க அம்மா வந்து அந்த காசுன்னு சொல்லி அலைவாங்கல்ல, அதனால கெட்ட கும்பலில் போய் சேருவான். தென் அவனை வந்து ரிக்ரெட் பண்ணிட்டு, ஆக்சுவலாக எல்லாருமே ரிக்ரெட் பண்ணுவாங்க தான், வில்லன்கள் எல்லாருமே ரிக்ரெட் பண்ணி கடைசியில் நல்லவங்களா மாறுவாங்க. பீமா வந்து முதல்ல மாறி இருப்போம். இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து சீரீஸில் பீமாக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதனால கண்டிப்பாக இவன் சூப்பர்ல அப்படின்னு சொல்ல தோணுது இவனோட கேரக்டர் பார்க்கும்போது. கடைசியாக வந்து நம்ம அங்கிள் இருக்காரு. அங்கிள் வந்து கேரக்டரில் அங்கிள் வந்து ஒரு ஜூலி ஜாக்கி மாதிரி தான். அங்கிள் இல்லைன்னா அந்த சுவாரஸ்யமும் சரி, அந்த மந்திரமும் சரி எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. சப்போஸ் வந்து இப்போது அங்கிளை தூக்கிட்டோன்னா மந்திரத்துக்கு ஜாக்கியே ஏதாவது பண்ணி மந்திரத்தை வந்து போடுறது மாதிரி பிளாட்டில் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்கலாம். ஆனால் அப்படி வச்சாலும் கூட ஹீமோபை விசான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த டைலாக்காக இருக்கட்டும், ஜாக்கிஜான் சீரீஸ்னால் இன்னுமே நிறைய பேருக்கு அது மனசுக்குள்ளே வரும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு அவர் இல்லாத சீரீஸை நினச்சி பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக சூப்பரில் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ நம்மளோட டயர் லிஸ்ட் இதுதான். ரொம்பவே வேகமாக இந்த டயர் லிஸ்ட்டை வந்து சொல்லிட்டு போயிருப்பேன். காரணம் வீடியோ ரொம்பவே லென்த் ஆச்சுன்னா உங்களால் பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா என்னால் எடிட் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ டைமே இருக்காது. அதனால தான் படப்படான்னு கேப் விடாமல் அப்படி ஸ்பீடாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த டயர் லிஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த டெம்ப்ளேட்டை வச்சு உங்களோட டயர் லிஸ்ட்டையும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயர் லிஸ்ட் வந்து ஃப்ரீ தான். இந்த டெம்ப்ளேட்டுக்கு நேம் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஜாக்கி சான் ஃபேவரட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ டயர் மேக்கரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்டை மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரேண்டமாக ஏதாவது ஒரு பீப்புளோட நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போட்டு விடுதேன் கம்யூனிட்டி டேப்பில். இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். பட் இதே மாதிரி வேறு சில கார்ட்டூன்ஸோட கேரக்டர்ஸையும் பற்றி இந்த மாதிரி டயர் லிஸ்ட் போடலாம்னு நினைக்கிறேன். கார்ட்டூனை போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. க்ளோரியா வின் வீடு, கிட் வெஸ்கேட் அந்த மாதிரியான ஒரு ரேண்டமான லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி கேரக்டரை வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லி தோணுது. குறிப்பாக எனக்கு பிடிச்ச கார்ட்டூனாக போட்டிங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஸோ மறக்காம அந்த லிஸ்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.